பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த நாட்களில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, அநேகருக்கு அதை சொல்லுகிறீர்கள். அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்குற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஏரியா மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர். கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு 1 வீக் டைமில் நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். சரியா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 60வது சங்கீதம் 11வது வசனம், Psalm 60 verse 11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் அநேகர் உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் ஒரு மனுஷனுடைய உதவி அது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உதவி விருதா. ஸோ அப்படின்னா இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், மனிதர்கள் உதவி செய்யும்போது சிலர் என்ன செய்வாங்க, அதை சொல்லி காட்டுவாங்க. சிலர் அதை சொல்லுவாங்க, நாங்கள் இல்லைன்னா நீ அவ்வளோதான். ஆனால் அது நிச்சயமாக அது ஒரு பெரிய வேதனை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் நமக்கு இக்கட்டில் உதவி செய்வார் என்றால் ஒரு நாளும் அவர் அதை மாதிரி சொல்லி காட்ட மாட்டார், ஒரு நாள் அதை குத்தி காட்ட மாட்டார், சரி எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் மனுஷன் செஞ்சானா கண்டிப்பாக சொல்லி காட்டுவார்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் யாருடைய உதவி வேணும்? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவருடைய உதவி வேணுமா, சொல்லாதவருடைய உதவி வேணுமா? ஸோ ஆண்டவருடைய உதவி தான் வேணும். அதனால் இந்த நாளில் நீ மனுஷனை போய் தேடி அவன் பாதத்தை பிடிக்கிறதுக்கு கர்த்தருடைய பாதத்தை பிடிங்க. நீங்கள் நிறைய இக்கட்டுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உறுதியாக பிடிங்க. கர்த்தர் செய்ய வல்லவர். அண்ணால் தேவனுடைய பாதத்தை பிடிச்சா, தேவனுடைய சமூகத்தில் கதறினாள், தேவனுடைய ஆலயத்தில் பிடிச்சா, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவள் யார்ட்டையுமே போகலை. ஆனால் கர்த்தர் அந்த மகளுடைய சத்தத்தை கேட்டார், அவளை கடாச்சித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ஆண்டரை பிடிங்க. உங்களுக்கு இக்கட்டு காலத்தில் ஆண்டரை பிடிங்க, மனுஷனை பிடிக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலை வெள்ளை கத்த எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம். ஆண்டவர் எந்த மனிதனை போய் பார்க்கலாம், யார்கிட்ட போய் கேட்கலாம், யார்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இல்லை நாங்கள் மனிதனல்ல, உண்மை நாங்கள் பார்க்குறோம், உண்மை நாங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிட போகிறோம். இந்த இக்கட்டில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உண்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. என்னால் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கத்தில் வைக்கிறோமப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. யாருக்கு எந்த ஒரு தீங்கு வராது அப்படி காத்துக்கொள்ளுங்க. அதில் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், தனிமையாய் குடும்பமாக இருக்கிற எல்லா குடும்பங்களை, எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைய வருமானங்கள்லாம் ஆசீர்வதிங்க. நன்றாய் படிக்க உதவி செய்யுங்க. நல்ல எக்ஸாம் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் தேவையான கிருபையை கொடுங்கப்பா. நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் தாமே படித்த காரணங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும். நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கத்தாவே அவங்களுடைய அடுத்த கத்தாவே உயர்வுக்கு போகக்கூடிய இந்த எக்ஸாம்ஸில் தேவன் தாமே அவர்களுக்கு எல்லா கிருபைகளை கொடுத்து அவளை வழிநடத்த வேணுமா செபிக்கிறேனப்பா. நீரே அவளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் பொழுது எல்லா பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அன்றரை கத்த எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அப்பத்தின் தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா ஆகாரங்கள் அந்த சரத்துக்கு ஒரு பலனை கொண்டு வரட்டும். எந்த ஒரு ஃபுட் பாய்சன் வந்துடக்கூடாது. ஆண்டவரே கத்தாவே அவள் சாப்பிடுகிற ஒவ்வொரு ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அன்று யாரும் பட்டினியாக இருக்கவே கூடாது. எல்லா வீட்டில் ஆகாரம் நிரம்பி வழியட்டும். அன்றைய கத்தாவே எல்லா வீட்டில் தண்ணீர் இருக்கட்டும் அப்பா. என்னால் ஆங்காங்க ஆண்டவரே கத்தாவே தண்ணீர் பிரச்சனையை பார்க்கிறோம். அன்றைய கத்தாவே எல்லா ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. எல்லா வீடுகளில் தண்ணீர் ஆண்டவரே தாராளமாய் கிடைக்க உதவி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் அந்த தண்ணீர் பிரச்சனையில் இருக்கக்கூடாது. அன்றைய எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக கத்தாங்க தேசத்தில் பெய்ய வேண்டிய மழை கரெக்டான மழையை பெய்ய வைங்க. அன்றைய சரியான அளவு கத்தா பெய்ய வைக்க வேணுமா செபிக்கிறேன். அன்றைய கத்தாது எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்கள் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. இதனால் அநேக ஆர்டர்ஸை கொடுங்க. எல்லா நெருக்கத்தில் இருந்தவர்களை விடுதலை ஆக்குங்க. அன்றைய கர்ப்ப தடைகளை விளக்குங்கப்பா. திருமண தடைகளை விளக்குங்க. கடன் பிரச்சனைகள் விலகட்டும். அன்றைய வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். இன்றைக்கு வர இருக்கிற கால் ஃபார் லெட்டர் வர முடியாத அப்படி தடைப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலிருந்து இப்பொழுதே தடைகள் நீங்கியப்பா. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கால் ஃபார் லெட்டர் வரட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அழைப்பு வருவதாக நல்ல உயர்வுகளை காண செய்யுங்க. எல்லாரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். சால்வேஷன் டிவி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் திருச்சபைக்காய் சோத்திரிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியூவர்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் யாருக்கு எந்த ஒரு கத்த தீங்கு வரக்கூடாது. ஆண்டவர் யாரெல்லாம் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறாலும் எல்லாரும் பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனால காணிக்கைகளை அனுப்புகிற பிள்ளைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, நேரடியாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் வழியாக வருகிற எல்லா காணிக்கைகள் தசமாங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதை பெருக செய்வீராக. கொடுக்கிற ஜனங்களை கத்தாவே ஆண்டவரை நிறைவாய் நடத்துங்கப்பா. எந்த ஒரு கத்த குறைவில் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதப்பா. நீரே கொடுத்த வழி நடத்துங்க. நாளை தினத்தில் நடக்கிற கத்தாவே உமன்ஸ் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்க. அந்த உமன்ஸ் பிரேயரில் அநேக சகோதரிமார்களை கொண்டு
கொண்டு வாங்க ஆண்டவரே. தாம் அநேக சகோதரிகள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்து அதில் பங்கு பெற உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க உதவி செய்யுங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாளை தினத்தில் உமன்ஸ் பிரேயர் இருக்கிறது. சகோதரிமார்கள் எல்லாரும் நம்முடைய ஆலயத்திற்கு சரியாக 10:30 வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு பேசணுன்னா 9962060773 என்ற என்னுடைய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஏரியா, உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்புங்க. ஒரு 1 வீக்குள்ளார கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. God bless you.